குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். 15வது நிதி ஆணையத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1 மற்றும் 3 மட்டும். மக்கள் தொகை செயல்திறனுக்கான புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. காடுகளின் பரப்பு எனும் பிரிவிற்கு பதிலாக காடு மற்றும் சூழலியல் எனும் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான வாக்கியத்தை கண்டறிக. ஏ, மற்றும் சி சரி. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கிறது, கடன் வாங்குவதை குறைக்கிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ விகிதம் உள்ளது. நிதி ஆயோக் பற்றி பின்வருவனவற்றுள் எந்த கூற்றுகள் உண்மையானவை? 1, 2 மற்றும் 3. திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. அவற்றிற்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை. நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழு. பின்வருவனவற்றுள் சரியானவற்றை கண்டறிக. 1 மற்றும் 3 மட்டும் சரி. அசோகர் எழுத்துப்பொறிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிரம்மகிரியில் கிடைக்கின்றது. தி.ஆ. கோபிநாத நாயர் பதிப்பித்த திருக்கோவிலூர் எழுத்துப்பொறி ஔவை உயிர் துறந்ததை குறிப்பிடுகின்றது. கூற்று: சி.என். அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்திழுக்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார். காரணம்: சி.என். அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக நடத்தினார். ஏ சரி, ஆர் தவறு. பின்வரும் வாக்கியங்களில் வேலூர் கழகம் தொடர்புடைய உண்மையான கூற்றாவது? 1 மட்டும். அந்த கழகம் 8 மணி நேரம் வரை நீடித்தது. பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். பெரியார் பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகன் என்ற துண்டு பிரசுரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்டதற்காக பெரியார் கைது செய்யப்பட்டார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பெரியார் உண்மை என்ற தமிழ் இருமாத இதழை திருச்சிராப்பள்ளியில் தொடங்கினார். 1342. பெரியார் வடிவமைத்த சுயமரியாதை திருமணம் என்ற பகுத்தறிவு திருமணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 3 மற்றும் 4 மட்டும். சுயமரியாதை திருமணங்கள் எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்பட்டன. அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சமமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவதாக உறுதியளித்து சத்தியம் செய்தனர். கூற்று: நீதி கட்சி அன்னி பெசன்ட்டின் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. காரணம்: டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தினை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்.